மூன்றாவது, கீழ் காற்றை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? கீழ் காற்றை வைத்து செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. கீழ் காற்றுனா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர். முதலாவது தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்தார், கீழ் காற்றினால் காடையை வரவழைத்தார். மூணாவது நம்ம தியானிக்க போகிறோம், கீழ் காற்றினால் செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16 வாசிங்க. 14 சூழ்நிலையை கவனிப்போம். நீ கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு. அடுத்து நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்லா கவனிப்போம். சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது வெட்டான் தரையில், காய்ந்த தரையில் நடந்து போவது போல ஜனங்கள் நடந்து போவார்கள். ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த செங்கடலினுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? 6000 அடி ஆழம். எத்தனை அடி ஆழம்? கடல். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற குளம் மிஞ்சு போனால் ஒரு 20 அடி இருக்குமா? அவ்வளோ கூட இருக்காது. நம்ம ரோட்டில் இருந்து ஒரு 15 அடி, அவ்வளோதான். இன்னும் ஒரு மாடி ஹைட்டாக இருக்க போது 15 அடி தான். 6000 அடி ஆழம்னா யோசிச்சு பாருங்க. 6000 அடியை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் 1.8 கிலோமீட்டர் செங்கடலுடைய ஆழம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசேட்ட ஏதோ சொல்லுகிறாரு, பிளந்து விடுங்கிற மாதிரி. ஏதோ நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது புண்ணை பிளக்கிற மாதிரி அசால்ட் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கோலை வச்சு பிளந்துரு. என்ன ஆண்டவர் இவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்லுகிறீங்க? கீழ் காற்று. ஹல்லேலூயா. பிளந்து விடு. 6000 அடி. இப்போ கம்பேர் பண்ணணும்னா, நம்ம நான் சின்ன பின்னா இருக்கும்போது இந்த பண்ணங்கிணறுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 100 அடி ஆழம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ அதை மாதிரி 60 கிணறுனுடைய ஆழம் தான் 6000 அடி. யோசிச்சு பாருங்க. இந்த 100 அடி ஆழத்துக்குள்ளே நம்ம முங்கு நீச்சல் போட்டி வைப்பாங்க. 10 அடி போயிட்டு வரதுக்குள்ளே கண்ணா மட்டல் என்ன செஞ்சிடும், கலங்கிடும். வெளியே வரும்போது குடிகார மாதிரி தான் வருவாங்க எல்லாரும். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கும், தலை வலிக்கும், 2 நாளைக்கு காது வலிக்கும். 10 அடி போயிட்டு வர முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் 6000 அடி ஆழத்துக்குள்ளே சாகிறதுக்கு கொண்டு போக மாட்டேன். நீச்சல் பழகும் போது தண்ணிக்குள்ளே போயிட்டா நாங்கள் சொல்லுவோம், என்னடா முங்கிட்ட? ஆமாம், நான் கடப்பாறை நீச்சல் படிச்சிருக்கேன். என்ன நீச்சல்? ஏன்னா கடப்பாறை எங்கே போயிடும், அதுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? போட்டால் ஜொயங்கின்னு உள்ளே போயிடும். ஆண்டவர் நம்மளை கடப்பாறை நீச்சல் அடிக்க உள்ளே கொண்டு போகலை, வெட்டான் தரையில் நீ நடந்து அடுத்த பக்கத்துக்கு நீ போவ. ஹல்லேலூயா. அதை எது செய்யும்னா 14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். நைட்டு ஃபுல்லா ஒரு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி அடிக்கும் பொழுது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 6000 அடிக்கு தண்ணீர் மதில் போல பிரிந்து உயரமா நின்று கொண்டிருக்கிறது. நடுவே இவர்கள் நடந்து போகிறார்கள். எப்படி நடந்தது? கீழ் காற்றை முழுவதும் வீச பண்ணினார். ஹல்லேலூயா. கீழ் காற்று. இந்த உலகத்திலே உயரமான கட்டணம்னா பர்ஜ் கலிஃபா, துபாயில் இருக்கிற கட்டடம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கட்டடம். அதை மாதிரி 3 கட்டடம் ஹைட்டு பாருங்க. நம்ம குற்றாலத்துக்கு போய் இருக்கும் பொழுது நம்ம மெயின் ஃபால்ஸ் அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்த்து ரெஜிஸ் சொல்கிறான், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவ்வளவு உயரமாக இருக்குது, அந்த ஒரு சின்ன மலையே நம்மளால் இப்படி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த பர்ஜ் கலிஃபா மாதிரி பெரிய கட்டடத்தை 3 கட்டடமாக அடுக்கி வச்சா தான் 6000 அடி. அதை பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். சில டைமில் யோசிப்பேன், செங்கடலுக்குள்ளே போகும்பொழுது நான்லாம் இருந்திருந்தேன்னா ப்ரெஷர் வந்து என்ன செஞ்சுருப்பேன், காணாமல் போயிருப்பேன். பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன செஞ்சிடும்? பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பொதுவாக நம்ம வார்த்தையில் பதட்டம் ஆயிடுவோம், பார்க்குற செய்கையில் என்ன செஞ்சிடுவோம், பதட்டம் ஆயிடுவோம். கேட்குற வார்த்தை. நான் அந்த படிக்கட்டில் கீழே விழுந்து பண்டாரவில் வைத்தியர்கிட்ட பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சும்மாவே வலி, நானே நெஞ்செல்லாம் படபடனுக்குது. போன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயோ இந்த இடத்துல பட்ட அடியா தம்பி, இது சரியா ஆகாதே, அச்சச்சோ அப்படின்னாரு பாருங்க. அந்த வார்த்தை என் காதுக்குள்ளே போன உடனே
வழி ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் போட்ட வார்த்தையில உள்ள என்ன செஞ்சிருச்சு, ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாறிடுச்சு. தலை சுத்துது, கிருகிருன்னு வருது. ஐயோ இந்த இடமா அப்படின்னாரு பாருங்க. நமக்கு அவ்வளோதான், உள்ள ஃபியூஸ் போயிருச்சு. செங்கடலுக்குள்ள நம்ம போயிருந்தோம்னா அதை பார்த்துட்டே முன்னாடி போயிருக்க மாட்டோம். ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேராக கைப்பிடிச்சு என்ன செய்வாங்க, வெளியே பேரணி கூட்டு போவாங்க. திடீர்னு பிடி சார் ஒரு அடி கொடுப்பாரு. ஏல சைடில் பார்க்காம முன்னாடி பார்த்து என்ன செய்ய. அப்போ ஒரு சார் உண்டு, அந்த சார் இறந்துட்டாங்களே, ஒரு தர்மராஜ் பெரியப்பா மாதிரி ஒரு சார் உண்டு, ஞாபகம் வர மாட்டேங்க. அவர் தான் கூட வருவார், வேஷ்டி சட்டை கட்டியிருப்பார், வழுக்கத்தில் கலராக இருப்பார். நம்ம ஜெயராமன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அந்த தெருவில் இருந்து சார் திடீர்னு ஒரு சுழி. சூப்பையா சார் திடீர்னு, ஏய் பிள்ளைங்களா ரோட்டை பார்த்து என்ன செய்யுங்க, யார் போயிருப்பா, நம்ம ஆடு மேய்க்கிற ஒரு அக்கா தான் என்ன செஞ்சுருக்கோம், அதை பார்த்து நம்ம ஆன்னு பார்ப்போம். நம்மளாம் செங்கடலுக்குள்ளே போயிருந்தோம்னா எம்மா ஆண்டவரை என்னது இது, அந்த பக்கம் சுறாமீன் போகுது, இந்த பக்கம் திமிங்களும், டே முன்னாடி போடா. அவ்வளவு பிரம்மாண்டத்தை கத்தர் கீழ்காற்றினால் செய்தார். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? கத்தர் நமக்காகவும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கீழ்காற்றினால் செங்கடலை இரண்டாக பிளந்தார், கீழ்காற்றினால் காடைகளை வரவழைத்தார், கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்தார். அப்போ இன்றைக்கும் அந்த கீழ்காற்று இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. யோவான் 4:23. ஆம், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நல்லா கவனிங்க. கீழ்காற்று யாருன்னு சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்போ எனக்குள்ள இருந்து கீழ்காற்று வரணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். செங்கடலை பிளந்த அதே பவர்ஃபுல் கீழ்காற்று எனக்குள்ள இருக்கு. தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்த அதே பவர்ஃபுல் கீழ்காற்று எனக்குள்ள இருக்கு. காடைகளை வரவழைத்த அதே கீழ்காற்று எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்போ பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது ஆவி அப்படிங்கிற இடத்துல கீழ்காற்றுன்னு போட்டு பாருங்க. பிதாவை தொழுது கொள்ளும் போது கீழ்காற்றோடு என்ன செய்யணும்? புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவருடைய உதவியோடு படிக்கணும். ஹல்லேலூயா. பைபிளை எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தான் படிக்க போறீங்கன்னா ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா இந்த பைபிளில் இருக்கிற வெளிச்சத்தை எனக்கு காட்டுங்க. கீழ்காற்றோடு நான் என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். சும்மா கடமைக்குன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. பைபிளை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற கீழ்காற்று புறப்பட்டு வரும், அது உங்கள் தேவைகளை சந்திக்கும். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற கீழ்காற்று புறப்பட்டு வரும், அது உங்கள் செங்கடலை இரண்டாக பிளக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ பைபிளை படிக்கும் பொழுது ஆவியானவரே நான் கீழ்காற்றோடு என்ன செய்யணும்? படிக்கணும். கீழ்காற்று வரணும், உள்ள இருந்து என்ன செய்யணும்? வேதவசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வசனம் உள்ள இருந்து கீழ்காற்றா வெளியே வரணும். எத்தனை பேர் வீட்டில் ஃபேன் போடுறோம்? ஃபேன் என்ன செய்கிறோம்? சுவிட்சை போட்டோன்னே அந்த ரூம் ஃபுல்லாக காற்று வந்துடுது. நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய ஃபேன் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் வாயை திறந்து வசனத்தை பேசும் பொழுது உள்ளே இருந்து கீழ்காற்று வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸி. இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வர்ற வசனத்தை, அதாவது கீழ்காற்றை வெளியே அனுப்புங்க. கீழ்காற்று என்ன செய்யுங்க? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்னு வந்தேன், நீங்கள் வசனத்தை பேச சொல்கிறீங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டுறாதீங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கோலை நீட்டி இரண்டாக. கோல் என்றால் பைபிள் படி அதிகாரம். கோல் என்றால் என்ன? அத்தாரிட்டி, அதிகாரம். இப்போதைக்கு ராஜாவின் வார்த்தையில் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்ப அங்க கோல், புதிய ஏற்பாட்டில் என்னது? வேர்டு. வார்த்தை தான் அத்தாரிட்டி. வசனம் தான் நீங்க ராஜாவா நீங்க ஏழையாங்கிறத நிரூபிக்கும். உங்க வாயை திறந்து சொல்லணும், வசனத்தை கீழ்காற்ற உள்ள இருந்து அனுப்பணும். ஹல்லேலூயா. கோலை வைத்து செங்கடலை இரண்டாக, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி, உன் வார்த்தையில வல்லமை இருக்கு, உனக்குள்ள வசனம் இருக்கு, வசனத்தை தியானித்து வாயை திறந்து வசனத்தை பேசு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
கீழ் காற்று. எவ்வளவு நேரம் பாஸ்டர் பேசணும்? ரா முழுவதும் கீழ்காற்று வீசுச்சா. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டுருங்கன்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் உங்களை பேர் தப்பாக நினச்சிட போகிறாங்க. என்ன இவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து உளறிட்டு இருக்காங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் வசனத்தை பேசுவோம். ஹல்லேலூயா. நான் அந்த ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம எதை பேசுகிறோமோ இல்லையோ, வசனத்தை பேசும் பொழுது அது நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாடல் பாடணும். நல்லா கவனிங்க. வசனம் பேசும் பொழுதும் உள்ளே இருந்து காற்று வந்து தான் வாய்ஸாக என்ன செய்யுது. இந்த சங்கு இருக்குது பார்த்தீங்களா, ஓக்கல் கார்டு சொல்கிறாங்க. இது மாத்திரம் இல்லைன்னா உள்ளேருந்து வெறும் காற்று மட்டும்தான் என்ன செய்யும், கம்ப்ரஸரில் வர்ற காற்று மட்டும்தான் வரும். இதுவும் இந்த நாக்கும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கொடுக்குது. இது ஆம்பளை வாய்ஸா பொம்பளை வாய்ஸா, குரல் வளையமா, இதுதான் நமக்கு முடிவு பண்ணுது. போல்டு வாய்ஸா இல்லைனா ஈன் கீச் வாய்ஸாங்கிற முடிவு பண்ணுது. நீங்கள் தமிழில் பேச போகிறீங்களா இங்கிலீஷில் பேச போகிறீங்களாங்கிற எதுவும் முடிவு பண்ணுது? நாக்கு. அதனுடைய அந்த பாருங்க, ஆணுடைய படைப்பை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம். இது ஆனா பெண்ணான முடிவு பண்ணுது. இது இங்கிலீஷா தமிழான்னு என்ன செய்யுது, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாக்கு தான் முடிவு பண்ணுது. ஆனால் அந்த ரெண்டுக்கும் எது பவர் சோர்ஸ்னா காற்று. ஆமேன். உயிர் போயிட்டுனா உங்களுக்கு குரல் இருந்தும் புண்ணியம் இல்லை, நாக்கு இருந்தும் உள்ள காற்று இருக்கணும். காற்று இருக்குதா? அப்போ அந்த காற்றை அனுப்பி வசனமாக பேசுங்க. ரெண்டாவது, பாடல். என்ன செய்யணும்? பாடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு தாண்டி வந்ததுக்கு அப்புறம் பாடுனாங்க. நாம் செங்கடலுக்கு முன்னாடியே பாடுகிறோம். ஹல்லேலூயா. செங்கடலை தாண்டி வந்த உடனே மோசேயனுடைய அக்கா கொட்டெடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம், டமக்கு டப்பக்கு டமக்கு டப்பக்குன்னு ஒரே அடிதான். ஓ கத்தர் பகைஞ்சரை வெல்ல உதவி செய்தார். நாம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம சில செங்கடலுக்குள்ள இருக்கிறோம், செங்கடலுக்கு முன்னாடி இருக்கிறோம். யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை தவிர யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. கீழ் காற்றை உள்ளிருந்து பாடலா பாடுங்க. மூணாவது, ஜெபம், பிரேயர். நீங்க பிரேயர் பண்ணும்போது உள்ள இருந்து காத்து என்ன செய்யுது, வெளியே வருது. வசனம் வாசிக்கும் போது கீழ்காற்று வருது, பாட்டு பாடும்போது கீழ்காற்று வருது, ஜெபிக்கும் பொழுதும் என்ன வருது, உள்ள இருந்து. இந்த மூணையுமே நாம் வாழ்க்கை முழுவதும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பைபிள் வசனம், ஜெபம், பாடல். நீங்கள் ஒரு 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 ஒழுங்குக்கு நம்ம கொண்டு வரணும். டெய்லி நான் 2 அதிகாரம் படிப்பேன், 2 பாட்டு பாடுவேன், ஒரு 20 நிமிஷம், எல்லாமே 2 வச்சுக்கோங்க. டெய்லி ஆர்வ கோளாறுல எங்கள் ஊரில் நாங்கள் பசங்களாக கிரவுண்டுக்கு போய் விளையாட போவோம். என்ன பண்ணிடுவோம், ஒரே நாளில் நல்லா ஆகணும்னு சொல்லி இருக்கிற தம்பிள்ஸ் கிம்பிள்ஸ் எல்லாம் தூக்கி புசுக்கு 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 என்ன செஞ்சிடுறது, தூக்கிடுறது. ஒரே நாளில் தூக்குனா ஒரே நாளில் படுத்துருவோம். சில ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து 8 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்சிருவாங்க, அடுத்து 8 நாளைக்கு லீவு போட்டுருவாங்க. அப்படி அல்ல. 8 நிமிஷம் ஜெபிச்சாலும் 8 நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் நம்ம சர்ச்சுக்கு வர பசங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இன்னைக்கு 10 தண்டால் போட்டேன், எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், டே ஒரே நாளில் போட்டு உட்காந்துடாத, 10 போட்டாலும் 100 நாளைக்கு போட்டால் அதுதான் நமக்கு என்னது, ஸ்ட்ரென்த். டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி பாடணும், டெய்லி நீங்கள் வசனத்தை வாசித்து வாயை திறந்து என்ன செய்யணும், பேசணும். ஹல்லேலூயா. நான் எக்ஸாம்பிளை சொல்லுகிறேன். ஆண்டவர், நீங்கள் இப்போ சங்கீதம் 20 வாசிக்கிறீங்கன்னா எல்லா வசனமும் உங்களோட பேசாது, ஆனால் ஏதாவது ஒரு வசனம் உங்களோட என்ன செய்யும், பேசும். அந்த பேசுகிற வசனத்தை நீங்கள் வாயை திறந்து அடிக்கடி என்ன செய்யணும், பேசணும். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், பாட்டு. எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த வாரம் கேட்டிராத பாட்டு திடீர்னு மனசில் வந்திருக்கா? நீங்கள் அந்த வாரம் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, ஃபோன்லேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் உள்ளே இருந்து யாரோ ஒரு ஆள் பாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆவியானவர் கொடுக்குற பாட்டு. டக்குன்னு அந்த பாட்டை என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும். அதை நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. நம்ம இந்த பாட்டை எங்கேயுமே கேட்கலையே, ஃபோன்லேயும் கேட்கல, டிவிலையும் கேட்கல, யார் பாடியும் கேட்கல, ஆனால் திடீர்னு இந்த ஒரு லைன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்க. சில நேரத்தில் ஸ்டார்டிங் ஞாபகம் வராது, ஸ்டான்ஸா மட்டும் ஞாபகம் வரும். முதல் லைன் தெரியாது, 2வது லைன் மாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற. அதை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் காற்றை பயன்படுத்தி அதை நீங்கள் வெளியே என்ன செய்யணும், தள்ளணும். அதே மாதிரி தான் ஜெபம், பிரேயிங் இன் ஸ்பிரிட். ஆவியானவருடைய உதவியோடு
ஜெபிக்கணும். சபைக்கு வரும்போது மாத்திரம் அந்நிய பாஷையை பேசிட்டு போயிடக்கூடாது. வீட்டிலையும் அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டராக இருக்கணும். அதாவது 2 ஜென்ரேட்டர் உண்டு. எங்கள் சாயர்புரம் சர்ச்சில் கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஜென்ரேட்டர் இருக்கும், ஒரு பெரிய கம்பி இருக்கும். அதை கம்பியை சொருவி ஜடக்கு 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 ஜடக்குன்னு சுற்றிட்டு கம்பியை இழுத்தா தான் ஜென்ரேட்டர் என்ன செய்யும், ஓடும். ஆனால் நீங்கள் சென்னை சில்க்ஸ், ஆர்எம்கேவி அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் பாருங்கள், கரண்ட் போகிறதும் தெரியாது, கரண்ட் வர்றதும், கரண்ட் போன உடனே ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும். அப்படி தான் நாம் இருக்கணும். சர்ச்சுக்கு சடக்கு சடக்கு என்னுள்ளம் தேவன் போலிந்திடும் வல்லமை உன் வல்லமையின் ஆவியானவர் எல்லாம் சடக்கு அப்புறம் அந்த கம்பியை உருவினா கொஞ்ச நேரம் டக்கு 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 டக்குன்னு ஜென்ரேட்டர் ஓடும். சரி கரண்ட் வந்துருச்சு, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு அடுத்த வாரம் தான் திருப்பி வல்லமையின் ஆவி. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டராக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ கரண்ட் போகணும்னு தெரியாது, டக்குன்னு ஆன் பண்ணிடணும். திடீர்னு பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, யாருக்கும் தெரியாமல் கர்ச்சீஃப் வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே போங்க. ஹல்லேலூயா. வசனத்தை முணுமுணுத்துட்டே போங்க. திடீர்னு காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கரண்ட் போகிற மாதிரி இருக்கும், சட்டுன்னு ஆன் பண்ணி விட்டுறணும். ஆமென். ஒருத்தர் உங்களை சுற்றி விடணும் இல்லை, ஆவியானவர் உங்களை எப்பொழுதும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஒழுங்குக்கு நம்ம கொண்டு வரணும். சிம்பிளாக ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் 2 அதிகாரம் படிப்பேன், 2 பாட்டு பாடுவேன், 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அல்லது 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டி கொண்டு போகணும். ஆமென். நான் இன்னைக்கு 3 அதிகாரம் படிப்பேன், 3 பாட்டு பாடுவேன், அப்புறம் ஒரு 15 நிமிஷம் என்ன செய்வேன், ஜெபிப்பேன். இப்படி டெய்லி காலையில் இப்போ 2 அதிகாரம் படிக்கிங்களா, காலையில் 1, சாயங்காலம் 1, காலையில் ஒரு பாட்டு, சாயங்காலம். என்ன பாஸ்டர் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய பாடுங்க, தப்பு இல்லை. இதுவே அதிகம் நினச்சிங்கன்னா இதையாவது என்ன செய்வோம். காலையில் ஒரு பாட்டு, சாயங்காலம் ஒரு பாட்டு, காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். சிம்பிள். நீங்கள் கர்த்தரோடு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், உறவாடலாம். உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ காற்று வெளியே வரும். ஹல்லேலூயா. என்ன சோதனை வரும்னா, நம்ம இப்படி ஒழுங்குக்கு கொண்டு வரும் பொழுது அதை கெடுக்க பிசாசு ரொம்ப ட்ரை பண்ணுவான். நான் அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும் பொழுது பகல் ஃபுல்லாக ஏதோ வேலையில் அந்த டைம் தாண்டிருச்சு, நைட் ஆயிடுச்சு, 10:40 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஜெபிக்க வேண்டிய டைம் என்ன இருக்குது, இன்னும் என் டாஸ்க்கு மீதி இருக்குது. நான் எப்போவுமே ஒரு டாஸ்க்கு வச்சா நம்ம ஆக்டிவாக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஜெபம் பண்ணால் நமக்கு வராது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு டாஸ்க் வச்சுக்குவேன். இன்றைக்கி இத்தனை பாட்டு பாடணும், இத்தனை அதிகாரம் வாசிக்கணும், இத்தனை நிமிடம் ஜெபிக்கணும்னு சொல்லி என் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருவேன். முடித்த உடனே டேட் போட்டு என் ஃபோனில் என்ன பண்ணிடுவேன், இன்று மார்னிங் முடிஞ்சது, ஆஃப்டர்நூன் முடிஞ்சது, நைட் முடிஞ்சதுன்னு சொல்லி நான் MFN என்ன செஞ்சு MAN சொல்லி போட்டு வச்சுருவேன். ஒரு தடவை அதை முடிக்கும் போது நைட் ஆரம்பிக்கவே இல்லை டாஸ்க் இன்னும், ஆனால் நைட்டு 10:40 ஆயிடுச்சு. தூக்கமாக வருது, ஆனாலும் ஆரம்பித்தது என்ன செஞ்சிடக்கூடாது, கலப்பையில் கை வச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அன்னைக்கு டாஸ்க் முடிக்க பாதி தூங்கி பாருங்கள், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒட்டனத்தம்லாம் பைபிளில் இருக்குது. முழிச்சு பார்த்தா பைபிள் ஒட்டனத்தையும் இல்லை, தூங்கிட்டேன். 2 டக்குன்னு எந்திரிச்சு நடக்கிறேன், மூஞ்ச கழுவுறேன். திருப்பி எங்கேருந்து விட்டேன்னு தெரியல. நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், தூக்கத்திலே 5 வசனத்தை என்ன செஞ்சுருப்போம், அப்புறம் திருப்பி மேலே போய் இதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, மறுபடி படிக்கிறேன், திருப்பி தூங்கி விழுந்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு மறுபடி, பாஸ்டர் உங்கள் நிலைமை இப்படி தானா, சீஷர்கள் நிலைமையே இதுதான். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கடா, வந்து பார்க்காரு, ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் யாரு, செத்து போனவங்க தாத்தா, அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க. எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். ஆனால் நம்ம மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. தூங்கிட்டேன்னு சொல்லி சரி தூக்கம் வந்துட்டேன்னு சொல்லி டாஸ்க்கு முடிக்காமல் தூங்கிடக்கூடாது. நான் அன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு சொல்லி தூங்கினாலும் திருப்பி எந்திரிச்சு எழுப்பி மூஞ்சில் அடித்து நடந்து, அப்புறம் ஃபோனில் பைபிள் படித்தா ஒப்பேராதுன்னு சொல்லி ஃபோனில் பைபிளை வச்சுட்டேன். அதாவது லைட்டு பட்டா தூக்கம் வராதுன்னு சொல்லி நடந்துக்கிட்டே சர்ச்சில் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தேன், பைபிள் படித்தேன். அடுத்து தான் பாட்டு, அப்புறம் தான் ஜெபம். முடிக்க 2 மணி ஆகிட்டு. ஆனால் படுக்கும் போது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சரி இன்னைக்கு நம்ம கைவிடலை, ஆண்டவர் பார்ப்பார் நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகள். நம்ம தூங்கிட்டு தான் படித்தோம், தூங்கி தான் ஜெபிச்சோம், ஆனாலும் ஆண்டவர் நம்ம முயற்சி என்ன செய்வார், பரவாயில்ல என் பையன் முயற்சி என்ன செய்யலை, விடலை. நீங்கள் ஒரு டாஸ்க் போடுங்க, ஒரு முயற்சி போடுங்க, ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ காற்று வெளிப்படும். அது செங்கடலை 2ஆக பிளக்கும். ஆமென். காடையை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில்
தேவையை சந்திக்கும். நம்ம சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும். தர்ஷீஷின் கப்பல்களை காற்று நிச்சயம் உடைக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளோட பேசினார், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, செங்கடலை பிளந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே, காடைகளை கொண்டு வந்த அதே ஆவியானவர் நீர் உயிரோடு இருக்கிறீர். தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்தவர். ராஜாக்கள் கூட்டம் கூடி வந்தாங்களாம், அவங்கள ஆண்டவர் விரட்டி அடிச்சாராம். கர்ப்ப வேதனை படுகிறது போல அவர்கள் பின்னிட்டு திரும்பி ஓடினார்களாம். வழியில வேதனையில ஓடினாங்களாம். அந்த அளவுக்கு கர்த்தர் எதிரிய விரட்டினாரா. காரணம் கீழ்காற்று. அந்த காற்று நமக்குள்ள இருக்க. ஆண்டவர்கிட்ட கேட்பான், அப்பா, என் பைபிள் வாசிப்பில் ஒரு ஒழுங்கு உண்டாகட்டும், என் ஜெபத்தில் ஒரு ஒழுங்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பாடல் வேலையில் ஒரு ஒழுங்கு உண்டாகட்டும். தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியம் நான் அவரை துதிப்பேன்னு சொல்லுகிறார். தானியேல் தன்னுடைய அலுவல்களின் மத்தியில் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை அப்படி மாற்றுங்க. நாங்கள் பெரிய ஜெப வீராங்கனைகள்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா, நாங்கள் 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் உண்மையாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பாட்டு பாடினாலும் உண்மையாய் உங்களை நினைத்து பாட உதவி செய்யுங்க. ஒரு அதிகாரம் படித்தாலும் எனக்கு வெளிப்பாடு வேணுமே, ஆண்டவர் என்னோடு பேசணுமேன்னு சொல்லி ஆண்டவரே பைபிள் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே, ஒரு ஒழுக்கத்துக்குரிய ஒரு மகனாய், ஒழுக்கத்திற்குரிய ஒரு மகளாய் எங்களை வளர்த்திடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசின வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்க. காட் பிளஸ் யூ.